ரெண்டு சாவி கையில இருந்தாலும் தேவைக்கு வண்டி எடுக்கும்போது ரெண்டுமே கிடைக்காது. இதை சால்வ் பண்றதுக்கு தான் ஒரு கீ ஃபைண்டர் இருந்தா நல்லா இருக்குமே தோணுச்சு. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நாம எடுத்திருக்கிறது ESP32 மாடியூல். இதான் இந்த டிவைஸோட பிரெயின்னு சொல்லலாம். இதுல ப்ளூடூத் இன்புல்டா இருக்கனால நம்ம மொபைல்ல இருந்து இது கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த டிவைஸ் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு பவர் சப்ளை வேணும். அதுக்கு தான் நாம 3.7 வாட் லித்தியம் பாலிமர் செல் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த செல்ல சார்ஜ் பண்றதுக்காக இந்த TP4056 மாடியூல் எடுத்திருக்கோம். ஓவர் சார்ஜிங் ப்ராப்ளமும் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த போர்டு யூஸ் ஆகுது. சோ இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ல இந்த சார்ஜிங் மாடியூலோட பேட்டரி பிளஸ் அண்ட் பேட்டரி மைனஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதுல இருந்து வர அவுட்புட் பவரை நம்ம இந்த ESP32 மாடியூல்ல கனெக்ட் பண்ணி அதுக்கு பவர் சோர்ஸா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட். இப்போ இந்த டிவைஸ்ல சார்ஜ் கம்மியானா நம்ம கண்டுபிடிக்கணும். அது எது வழியா கண்டுபிடிக்கலாம்னா இந்த டிவைஸ்ல இருக்க D34 பின்ன அதுக்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அது வழியா சார்ஜ் ரெடியூஸ் ஆனா கண்டுபிடிக்கலாம். பட் அது சார்ஜ் ரெடியூஸ் ஆனா அந்த பின் வழியா கண்டுபிடிக்கணும்னா அந்த பின்னுக்கு இந்த டிவைஸ்க்கு கொடுக்குற சப்ளையை கொடுக்கணும். பட் இந்த மொத்த சப்ளையும் அப்படியே கொடுத்துட்டோம்னா அந்த பின்னால தாக்கு பிடிக்க முடியாது. இந்த டிவைஸ்ல இருக்க அந்த பின்னால தாக்கு பிடிக்க முடியாது. சோ நம்ம அந்த வோல்டேஜை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும். ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாதான் அந்த பின் தாக்கு பிடிக்கும். அதே நேரத்துல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு அது ரீட் பண்ணும். சோ அப்படி ரெடியூஸ் பண்ணி சப்ளை பண்றதுக்காக தான் அந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்யூட்டை பாத்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். கால்குலேஷன் படி ஒரு 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஒரு 20 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ். பட் 20K என்கிட்ட இல்லாதனால அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் 2 10K சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். சோ இது ஒரு 10K, இந்த சைடு ஒரு 20K. பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து இந்த சர்க்யூட்டுக்கு இன்புட் வருது. இந்த ஜங்ஷன்ல இருந்து D34 பின்னுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு 2 கிரவுண்ட் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நாம சிக்னல் அனுப்பும் போது ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு LED ஒரு பஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல்ல D2 பின்லயும் நெகட்டிவ் டெர்மினல்ல கிரவுண்ட்லயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் பஸரை D15 அண்ட் கிரவுண்ட் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த TP4056 மாடியூல்ல இருந்து வர பாசிட்டிவ் சப்ளைய இந்த போர்ட்ல இருக்க இந்த Vin கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணிடலாம். இன் பிட்வீன் ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணிட்டோம்னா டிவைஸை சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்றது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் அவுட்புட்டை கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிடலாம். சேஃப்டிக்காக க்ளூ அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம டிவைஸ் ரெடி. இப்ப நாம மொபைல்ல இருந்து ப்ளூடூத் சிக்னல் கொடுத்தா அது ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா அதுக்கான கோடிங்கை இந்த டிவைஸ்ல அப்லோட் பண்ணணும். அதுக்காக தான் Arduino IDE யூஸ் பண்ணி அந்த கோடை இந்த டிவைஸ்ல அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் PVC-யை யூஸ் பண்ணி ஒரு கேஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கேஸ்க்குள்ள இந்த டிவைஸை வச்சுட்டோம்னா டிவைஸ் சேஃபா இருக்கும். இப்ப நம்ம போன்ல இருந்து இந்த டிவைஸ் கூட ப்ளூடூத் வழியா கம்யூனிகேட் பண்ணலாம். பிளே ஸ்டோர்ல இருக்க இந்த சீரியல் ப்ளூடூத் டெர்மினல தான் இதுக்காக யூஸ் பண்றோம். நல்ல ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்களே கஸ்டம் ஆப்ஸ் பில்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பை நம்ம தேவைக்கு ஏற்ப ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிடலாம். இப்போ நாம இந்த ஆப்பை டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு இந்த LED ஆன் சிக்னல் கொடுத்தேன்னா LED ஆன் ஆயிரும். LED ஆஃப் சிக்னல் கொடுத்தேன்னா LED ஆஃப் ஆயிரும். நைட்ல நாம இந்த LED-யை யூஸ் பண்ணிடலாம். இதுல இருக்க இந்த பஸர் சிக்னல் ஆன் பண்ணிட்டேன்னா இந்த டிவைஸ்ல இருக்க பஸர் ஆன் ஆயிரும். ஈஸியா என்னோட கீயை கண்டுபிடிச்சிடலாம். சோ இனிமே சாவியை காணலன்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ ரிலேட்டடா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. இதே மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.